ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள திருநாமம் மகிமைப்படுவதாக. பரலோகத்தின் ஆண்டவர் மகத்துவமுள்ள தமது கிருபையினால் எண்ணி முடியாத நன்மைகளை நமக்கு செய்திருக்கின்றார். அந்த தெய்வத்தினுடைய கிருபைகளை சத்தியங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபசிந்தையோடு காத்திருப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நாட்களிலே உம்முடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் வந்து பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறார்கள். தேவ ஆவியின் அபிஷேகத்தால் வல்லமையினால் அவர்களை நீர் நிரப்பி அவர்களுடைய வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வார்த்தைகளின் சத்தத்தையும் நாங்கள் கேட்கும்படியாக இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான வழிநடத்துதல் ஆளுகை காணப்பட வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கின்ற பாடம் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது, எப்பேற்பட்ட வல்லமை இருக்கிறது, அவர் எவ்வளவுக்கு வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த வார பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறது. இந்த பாடத்தில் நாம் வாசித்த வண்ணமாக சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கின்றோம். தேவன் சர்வ வல்லவர் என்பதற்கு சான்றாக அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவர் சகலத்தையும் நம்முடைய மனதிலே நினைத்து வாயினால் அவர் சொல்லும் பொழுது அது அனைத்தும் உருவாகக்கூடிய அளவிற்கு உருவாக்குகின்ற வல்லமை, ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் படைக்கின்ற படைப்பாற்றல் தேவனுடைய வல்லமையின் சான்றாக அமைந்திருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வேத வார்த்தை சொல்லுகிறது. அந்த ஆண்டவருடைய வல்லமை பற்றி படிக்கும் பொழுது இந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அங்கே அருமையான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிக் கொடுக்கின்றார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய என்ன வல்லமை? ஆமா, கடவுளுடைய வல்லமையை யாரும் பார்க்கல. ஆனா பார்க்காத அவருடைய வல்லமை எப்படி வெளிப்படுகிறதாம்? அவர் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் டேஷ் டேஷ் காணப்படுகிறது. எதனால காணப்படுதான்? உண்டாக்கப்பட்டு இருக்கிறவைகளாலே காணப்படுகிறது. அதனால கடவுளுடைய வல்லமை, அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை எதிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், காணப்படாத அவருடைய தெய்வீக வல்லமை காணக்கூடிய இந்த உலகத்தின் படைப்பிலே அவருடைய வல்லமையும் மாட்சிமையும் விளங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாளில இந்த படைப்பின் மகத்துவத்தை, வல்லமையை நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம்.